தமிழகத்தில் மூளைச்சாவுகள் அதிகரிப்பதை குறைக்கும் விதத்தில் ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையில் உயர் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்துள்ளது. சென்னை ஓமந்தூரார் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யாமல் மூளைக்கு செல்லும் இரத்த குழாய்களில் ஏற்படும் கசிவுகளை சீர் செய்யும் தொழில்நுட்பத்தின் மூலம் உயர் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் கடந்த 2 ஆண்டுகளில் 1400 பேர் பயனடைந்துள்ளனர். இந்த சிகிச்சையில் இரத்த குழாய்களில் கசிவுகள் ஏற்பட்டால் தொடையில் ஒரு துளையிட்டு அதன் மூலம் கசிவுகள் சீர் செய்யப்படுகின்றன. இந்த சிகிச்சையின் மூலம் மூளையில் ஏற்பட்டுள்ள இரத்த கசிவுகள், அதனால் ஏற்படும் கண் பார்வை கோளாறு உள்ளிட்டவை சீர் செய்ய முடியும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. சர்ஜரி நான் அட்மிட் ஆனது ஃபெப்ரவரியில், மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் நான் இங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆனேன். அப்புறம் அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போவும் பிரச்சனை இல்லை. ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்னை பாருங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறார். தலைவலி வந்தது, இந்த டாக்டர் இட்டான் சேர்த்தாங்க. எனக்கு தெரியாது, சொன்னாங்க. இட்டான் சேர்த்தாங்க, ஆப்ரேஷன் பண்ணார், நல்லா ஆயிடுச்சு. மூளை நரம்பு வெடிச்சு போச்சு. அதனால் எங்கே தனியார் ஹாஸ்பிட்டல் போனேன். எல்லாம் 10 லட்சம் 5 லட்சம் கேட்டாங்க. நம்மளால் ஒன்றும் முடியல. அதனால் இங்கே கருப்புசாமி ஆப்ரேஷன் பண்ணார். இது இப்போ நல்லா மாத்திரை மருந்தும் தராங்க. இப்போ நல்லா கொடுத்துக்கிறாங்க. இப்போ நல்லா இருக்குது. தனியார் மருத்துவமனைகளில் இந்த சிகிச்சைக்கு சுமார் 10 லட்சம் செலவாகும் நிலையில் ஓமந்தூரார் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் இலவசமாக செய்யப்படுகிறது. இந்த மருத்துவ வசதி குறித்து பொதுமக்களிடம் அதிக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று மருத்துவர்கள் கேட்டுக்கொண்டனர். நவீன நியூரோவாஸ்குலர் பைப்ளைன் கேத்லாப் நிறுவப்பட்டுள்ளது. அந்த கேத்லாப் கருவியின் மூலம் பல நோயாளிகள் இதுவரை கடந்த 2 ஆண்டுகளில் 1400 நோயாளிகள் பயன்பெற்றுள்ளனர். இதுவே தமிழ்நாடு அரசு துறையில் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த நியூரோவாஸ்குலர் பைப்ளைன் கேத்லாப் கவர்மெண்ட் துறையில் இது மட்டுமே உள்ளது. வேறெங்கும் இதுவரை கிடையாது.